அனைவருக்கும் வணக்கம். 28/2/2025 போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொளி. எந்த ஒரு பரிந்துரையும் நான் வழங்குவது இல்லை. வாங்க வீடியோக்கு போகலாம். இன்றைக்கி காலையில் நம்ம சொல்லியிருந்தோம் ஓப்பன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்ட்டு. இப்போ ஓப்பனுக்கு நேற்றுலாம் ரேஞ்ச் சுருக்கமாக இருக்குமோ சரி. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஒன் டே ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 314 பாயிண்ட் வந்து ஹை டு லோ வந்து கொடுத்துருக்காங்க. இது இங்கே பாருங்கள், நம்ம S1 இந்த S2 ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ எஸ்டர்டே லோக்கு கீழே ஓப்பன் பண்ணுறதுனால நம்மளுக்கு S1 S2 ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஏன்னா மார்க்கெட்டு எக்ஸஸ் நிஃப்டி 100 பாயிண்ட் வந்து மைனஸில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஸோ அந்த மாதிரி ஓப்பன் ஆகுமா அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. பட் ஓப்பன் ஆகிச்சு அப்படின்னா எந்த மாதிரி சினாரியோவில் ஓப்பன் ஆகுதோ அதுக்கேற்றாப்புல நம்ம மார்க்கெட்டை அதுக்கேற்றாப்புல ஸ்ட்ராட்டஜி நம்ம பில்டப் பண்ணி வச்சுக்கணும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா S1க்கு கீழே ஓப்பன் ஆனாங்க. S1 அங்கேருந்து ஓப்பன் ஆகி S2க்கு வந்து இங்கே சஸ்டெயின் ஆகிட்டாங்க. இங்கே சஸ்டெயின் ஆகாமல் இங்கே டச் பண்ணோட்டியே மார்க்கெட்டு இங்கே ரிவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இங்கே சஸ்டெயின் ஆகவும் புட் செல்லர் வந்து பயப்படவும் மார்க்கெட்டை ஒரு சைடே கொண்டு போயிட்டு அங்கேருந்து நல்ல ஒரு இறக்கத்தை கொடுத்துருந்தாங்க. செகண்ட் ஹாஃபில் நல்ல ஒரு மூமெண்ட் இன்றைக்கி கொடுத்துருந்தாங்க. ஹை டூவில் பார்த்தீங்கன்னா 344 பாயிண்ட்டு. இந்த S1 S2லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஏரியாவுக்கு வரப்பெல்லாம் உங்களுடைய ஸ்ட்ராட்டஜியை உங்களோட டெக்னிக்கில் வந்து அனலைஸ் பண்ணுங்கள் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இது ஓரளவுக்கு யாராச்சும் இது நம்ம வீடியோ ரெகுலராக பார்த்துட்ருக்காங்க அப்படின்னா இந்த இடத்துலலாம் நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் பில்டப் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இது நம்மளால நல்ல ஒரு ட்ரேடை இங்கே எடுத்துருக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டேபிள் நம்ம ரொம்ப அடிக்கடி நம்ம ஒரு ½ hour வரைக்கும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இதில் செக் பண்ணுங்கள் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இந்த டேபிள் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்றைக்கலாம் இந்த S2க்கு கீழே வரப்போ நம்மளுக்கு அதுக்கு கீழே இதை வச்சு வருவாங்க அப்படின்ட்டு நம்மளுக்கு இது இந்த சினாரியோவில் இது ஒரு ஒரு ½ hour ஒருக்க நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு நீங்கள் செக் பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு தெளிவான ஆன்சர் வந்து இதில் உங்களால் கண்டுபிடிக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி. சரி, பேங்க் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஹை டு லோ பார்த்தீங்கன்னா ஒரு 474 பாயிண்ட்டு. ஆனால் டோட்டல் ஸ்விங் பார்த்தீங்க அப்படின்னா 1594 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு 300, இங்கே ஒரு 470, திருப்பி ஒரு 470, இங்கேருந்து ஒரு 390 பாயிண்ட். இந்த ஸ்விங் வந்து நம்ம விட்டாச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு 1700 பாயிண்ட் வந்து டோட்டல் ஸ்விங் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் இவங்க எப்படி ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க பாருங்கள். எஸ்டர்டே லோக்கு கீழே வந்துட்டுதாங்க. எஸ்டர்டே லோக்கு கீழே வந்துட்டு திருப்பி இங்கேருந்து மேலே போகிறப்ப எஸ்டர்டே லோ நியரஸ்ட்டாக போயிட்டு திருப்பி நம்ம S1 சப்போர்ட்டு S1க்கு வந்துட்டு அங்கேருந்து ரிவர்ஸ் ஆகிருக்காங்க. அப்போ ஒன்று இந்த இடத்துக்கு வரப்போ நம்மளோட ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணணும், இல்லை அப்படின்னா இந்த இடத்துக்கு வரப்போ உங்களோட ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணணும். நீங்கள் ஒரு டெக்னிக்கலோ உங்களோட ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு டீசெண்டான ப்ராஃபிட் இந்த பேங்க் நிஃப்டிலையும் கிடைச்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்திருக்கும். இதோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதேமாதிரி டேபிளும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இதெல்லாம் நீங்கள் ரெகுலராக செக் பண்ணுங்கள். நம்ம வீடியோ வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் மற்றும் நம்மளோட இதோட டேபிள் வந்து நீங்கள் அடிக்கடி செக் பண்ணிங்க அப்படின்னா 1 மந்தாச்சும் நம்மளை வீடியோ செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி இதில் பில்டப் பண்ணி வச்சிங்க அப்படின்னா உங்களாலையும் இதில் இந்த மார்க்கெட்டில் ஒரு டீசெண்டான ப்ராஃபிட்டு எடுக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்செக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒன் டே ரேஞ்ச் நம்மளுக்கு 500 பாயிண்ட் சொல்லியிருந்தோம். ஆனால் இதில் பார்த்திங்க அப்படின்னா 1140 பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பெரிய ரேஞ்ச். இப்போ பாருங்கள், இவங்களும் அந்த S1லேருந்து கரெக்டாக S2க்கு வந்துட்டாங்க. S2வில் தான் இங்கே லைட்டாக ஒரு 10 to 20 நிமிஷம் இருக்கும். 10 நிமிஷம் வந்து நம்மளுக்கு ஒரு 10 நிமிஷம் வந்து இங்கே சைடாக போயிட்டு அங்கேருந்து சடனாக கீழே இறங்கினவங்க தான் வந்துட்டு இங்கே ஃபேக் பிரேக் அவுட் கொடுத்துட்டு இங்கேருந்து கீழே விழுந்தவங்க தான். அப்படியே டவுன் ட்ரெண்டாகவே நல்ல ஒரு பாயிண்ட் வந்து இதில் நம்மளுக்கு சென்செக்ஸில் நல்ல ஒரு டீசெண்டான ப்ராஃபிட் இதில் கிடச்சிருக்கு. இந்த இடத்துக்குலாம் வந்துட்டு உங்களுடைய டெக்னிக்கில் நீங்கள் வச்சுருக்க ஸ்ட்ராட்டஜி அனலைஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் எடுக்க முடியும். இல்லை நம்ம வீடியோ செக் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல வரப்போ டேபிளில் என்ன கொடுத்துருக்காங்க நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா நீங்களும் இதை ரெகுலராக வாட்ச் பண்ணணும். வாட்ச் பண்ணால் மட்டும்தான் இது மேலே போகுமா கீழே வருமா அப்படின்ட்டு
நம்மளால் பார்த்து நல்ல ஒரு ட்ரேடாக எடுக்க முடியும். லாஸ் இல்லாமல் ரெக்கவர் ஆகி வெளியில் வர முடியும். இல்லை அப்படின்னா இந்த இடத்துல வந்துட்டு இங்கே ரிவர்ஸ் ஆகுது அப்படின்னா அதுக்கு டேபிளில் என்ன மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னு நீங்கள் வாட்ச் பண்ணணும். ஓகேங்களா, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆல்ரெடி காலையிலே கொடுத்துருந்தோம். சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ரெகுலராக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் எந்த மாதிரி இம்பாக்ட் பண்ணிகிட்ருக்கு அப்படின்ட்டு. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஏன்னா இதெல்லாம் கால் செல்லர் வியூவில் நம்ம பார்க்குறதுனால இந்த எல்லா கால்குலேஷனுமே நம்ம கால் செல்லர் வியூவிலேருந்து எடுக்கிறது. அதனால் செல்லர் வியூவில் பார்த்தா தான் பையிங் வியூ நல்லாவே தெரியும் நம்மளுக்கு. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கான திருக்குறள். நன்றி, வணக்கம்.